சிவாய் நம சிவாய். ஓம் சிவாய நமக. ஓம் நம சிவாயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இரவா போற்றி. ஏக கச்சியப்பனே உன்னே எல்லால் நாங்கள் ஆரை கை தொழுவோம். ஓம் சிவாய நமக. நம சிவாயா. அருமையான நம்ம சகோதரர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அவர் இங்கே பூஜாரி மாத்திரம் இல்லை, அந்த இறைவன் அருளாலே அவர் ஒரு உறவினர் கூட நான் ஆர்வல் மயிலாடிலிருந்து வந்திருக்கிறேன். தற்சமயம் நேற்று தான் அவர் ஃபோன் பண்ண டைமில் எனக்கு இப்படி ஒரு அரங்கேற்ற விழா, எனக்கு பெரிய பாக்கியம். இந்த சிவன் கோயிலுக்கு எப்போது என்னை கூப்பிடுவார்கள். இந்த கோயிலை பார்க்கும்பொழுது பெரிய ஒரு அருமையான ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கி வர்றதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கி முதல் நிகழ்வாக அவர் அருமையான நிகழ்வை எங்கள் ஊருக்கு வந்து நிறைய கிழவி கோமெல்லாம் நடத்தியிருக்காங்க. அவர்கள் இந்த சில்லிசையை இந்த சிவன் அருளால் அமர்ந்தால் வணங்கி என்ற முறையிலே மென்மொழியில் இந்த ஊர் மக்கள் அவர்களை இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் ஓடு வைத்திருப்பார் நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஒரு பூஜாரிக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நானும் 2 கோயிலில் பூசை வைக்கிறேன். ஒரு பூஜாரிக்கு இந்த அளவில் எங்கேயுமே பெரிய அதிசய நிகழ்வு. நான் 300 கோயில்களுக்கு போயிருக்கேன். எங்கே போனாலும் உங்களுடைய திருக்கோயிலுடைய இந்த ஒரு அற்புத நிகழ்வுகளை சொல்லேன். பூசாரிக்கு இந்த மக்கள் எல்லாம் இப்படி ஒரு அரங்கேற்ற விழாவை நடத்திவிட்டால் இது நம்ம தமிழ்நாட்டிலே முதலாக இருக்கும். இந்த சிவன் அருள் பெற்று அவன் அருள் எல்லாம் தாங்கி எல்லா மக்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வாழ்த்தி இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் திருவாசக முற்றோத்தல் சார்பாகவும் பிரதோஷ குழு சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த அருமையான ஒரு பொன்னாடை மட்டும் வழங்குவது மட்டுமில்லை, அவர் நிறைய நாராயணன் நம்ம இப்போ விருது வாங்கினாரே இஸ்ரேல் தலைவர் நாராயணர் விருது விழாவுக்கு நான் போயிருந்தேன். அப்பொழுது திருவாசகம் பாடி அவருக்கு ஒரு பெரிய சிவபெருமான் பாடிய திருச்சியிலே சிதம்பரத்திலே சிவபெருமான் பாடும் பொழுது இந்த மாணிக்க வாசகர் பாடும் பொழுது சிவபெருமான் எழுதிய அருமையான சிவபுராணத்தை கொடுத்தப்பும் சொன்னார், ஒருபாடு பதக்கம் வாங்கியிருக்கிறேன், நான் இந்த பதக்கம் வாங்கி விட்டு இல்லைன்னு சொன்னார். அதுபோல அப்படி ஒரு அருமையான ஒரு பதக்கத்தை அவருக்கு முதலாக எல்லாருடைய சார்பாகவும் சிவபெருமான் எழுதிய அருமையான சிவபுராண பதிகத்தை பெரிய ஒரு கோடிக்கு மதிப்புள்ள பதக்கத்தையும் வழியெழுப்பி அவர் பல்லாண்டு மென்மேலும் பல மேடைகளில் உங்கள் அருளாலும் சிவன் அருளாலும் என் ஆசீர்வாதத்தாலும் பல பெரிய மேடையில் அமர்வு வந்து அவருடைய இந்த வில்லிசைப்புகள் எங்கும் உங்க வாழ்த்துகிறோம். வான்முயில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோர்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவர் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் சிவாய நமக. ஓம் நம சிவாயா. ஓம் சிவ 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 அரகர அரகர நம சிவா. நம சிவா. அழகாக இந்த மயிலாவடியிலிருந்து என்னுடைய அழைப்பை கேட்டு இங்கே வந்து பொன்னாடை அணிவித்து என்னை கௌரவித்த அண்ணாச்சி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒரு பெரிய ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தில் அத்துணை பஜனை பாடல்கள் ஒரு 5 குழுக்கள் இணைந்து பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு 5வது குழு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். முதல் குழுவெல்லாம் வேண்டாம், நான் லாஸ்ட்டு தான் பாடுவேன், கடைசியில் தான் பாடுவேன், முதல்ல பாட மாட்டேன், 2 3 கொடுத்துடாதீங்க அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் நிறைய பாட முடியும். அவங்க நிறுத்த சொன்னாங்கன்னா ஒரு பெரிய பாட்டு எடுத்துருவேன். நான் எடுத்தேன் ஒரு பாட்டு. அப்போ இவர் வர வேண்டி இருந்துச்சு, இவர் வரல, நான் மட்டும் போயிருந்தேன். ஆமாம், நானும் நம்ம ஊரை சார்ந்த கனிமொழி, அன்னைக்கு ஒரு சம்பவம் சொன்னீங்களே. ஆமா, கனிமொழி நம்முடைய கோயில் அம்மா வந்திருந்தாங்க, திரு பெமிலா அவர்கள் வந்திருந்தாங்க, திருமதி பெமிலா கிருஷ்ணன் அவங்க வந்திருந்தாங்க, என்னோட வீட்டம்மா. உண்மையாவே சொல்ல போனா வேற லலிதாக்கா வந்திருந்தாங்க நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே அடியார்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆனா அந்த மேடையில நான் பாடின உடனே இப்போ நம்ம சொல்லும் பொழுது ஓம் கிரீம் நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய சொன்னதை அவருக்கு பாக்கெட்ல இருந்து அப்படியே இருந்துச்சு, சிங்கி எடுத்துட்டாங்க. இதே போன்று அந்த மண்டபத்தில் அத்துணை கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல இருப்பாங்க.
நான் பாடும் பொழுது என் கூடவே அவ்வளவு பேரையும் கரகோஷம் பண்ணி அந்த மண்டபமே சிவ சிவா சிவ சிவா சிவ சிவான்னு சொல்லுச்சு. அப்படிதானே? ஆமா. நம்ம எப்பவும் கோயில்ல பாடக்கூடிய அந்த சிவவாக்கியர் சித்த பாடல் தான் பாடினேன். பாட்டை பாடினதுமே உடனே ஐயா எந்திரிச்சிட்டாங்க. அவ்வளவு இதுவா இருந்துச்சு. சரி, இப்ப நம்ம வந்து கதைக்கு வந்துடலாம். கதையிலே மீனாட்சி 3 வயது பெண்ணாக பிறந்து நாளொரு மேனியமாக பொழுதொரு மண்டபமாக அழகாக வளர்ந்து வருகின்றார். பெயரிட வேண்டுமே. என்ன பேர்? குழந்தை என்றால் பெயரிடணும் அல்லவா? கண்டிப்பா பெயரிடணும். ஆமா. சரி, கேட்போமே பேர் என்ன? எக்கா நீங்க ஒரு பேர் சொல்லுங்களா. மீனாட்சி. அது நாங்க 2வது வச்சுக்கிறோம். நீங்க இப்ப பேரை சொல்லுங்க. ஏதாவது பேரு? நாகேஸ்வரி. நாகேஸ்வரி. ரேவதின்னு வைக்கப்படாதா? இல்ல, அது நல்ல இல்ல. சரஸ்வதி. சரஸ்வதி மேல இருந்து வீணை வாசிச்சுட்டு இருக்காங்க. அது வீணை வாசிச்சிருக்கு. நம்ம சரஸ்வதி வேண்டாம். முத்தம்மா. முத்தம்மா வைக்கப்படாது, தப்பு. பேச்சியம்மா. பேச்சியம்மா வைக்கப்படாது, பத்திரகாளியம்மா வச்சிருவோம். பேச்சியம்மா சொன்னா நல்லா பேசிட்டே இருப்பாங்க. பத்திரகாளியம்மா பத்திரமா வச்சிருப்பாங்க. பத்திரகாளியம்மா சொன்னா தாண்ட மாட்டிட்டு இருப்பாங்க. இல்ல ஐயா, பத்திரகாளியம்மா பத்திரமா வச்சிருப்பாங்க. பேசாம ஒண்ணுக்கும் வேண்டாம், எனக்கு வேண்டாம் ஐயா. லட்சுமின்னு வச்சிருவோமா? கரெக்டியா? வேணாம். ஏன்? பணம் வந்துட்டே இருக்கும். ஆமா ஐயா, வரட்டும் ஐயா. அதையா வேணும்னு தடாதகை என்று பெயரிடுகிறார்கள். ஆமா, தடாதகை. அருமையான மீனாட்சியே. மீனாட்சிக்கு பல பெயர்கள் உண்டு. அதிலே தாய் தகப்பனாரிட்ட பெயர் தடாதகை. தடாதகை பிராட்டி அழகாக அந்த மதுரையிலே வளர்ந்து வருகின்ற காலகட்டத்திலே அழகான படிப்பும் கல்வி வளர்ச்சியிலும் வீர வளர்ச்சியிலும் வில்வித்தை, போர் வித்தை, அத்துணை வித்தைகளையும் கற்று தேர்ந்து அவள் ஒரு அழகாக ஒரு குமரி பெண்ணாகவே மாறுகின்றார். ஆயக்கலைகள் 64 கற்று ஒரு குமரி பெண்ணாகவே குமரி பெண் என்று சொன்னாலே அங்கே பிரச்சனை தானே. ஆமா. அரசருக்கோ இளவரசர் இல்லை. முடிசூட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார் மாமன்னன். மதுரையை கட்டி அரசு ஆளுவதற்கு இளவரசர் இல்லை. அப்ப இளவரசர் இல்லாத காரணத்தினால் இளவரசிக்கு தான் மடிவம் சூடுவோம். ஆமாம், இளவரசிக்கு தான் மகுடம் சூட்ட வேண்டும். இளவரசியை கூப்பிட்டாச்சு. மீனாட்சி, தடாதகை அம்மா, தடாதகை சொல்லுங்கள். அம்மா, தடாதகை எங்கம்மா இருக்க? நீ பின்னாடிதான் இருக்கு. ஆமா, அது ரேவதி அம்மா. ஐயா இல்லையா? தடாதகையை சொன்ன உடனே அழகா அப்பா என்று ஓடி வருவாளே, இது அவளுடைய பணிப்பெண்ணாக கூட இருக்கலாம். ஒருவேளை இன்னொருக்கா கூட்டு பாருங்க. தடாதகை அப்பா, இது கரெக்டா இருக்குது. ஆமா, தடாதகையை அழைத்து உனக்கு நாளை மகுடம் சூட்ட போகிறோம் என்று சொல்கிறார்கள். சரி. அதற்கு தடாதகையோ இல்லை வேண்டாம் அப்பா என்று முறையிடுகிறார். இல்லை அம்மா, எனக்கோ ரொம்ப வயசாயிடுச்சு. ரொம்ப வயசாயிடுச்சு. தள்ளாடு வயசு போல. தள்ளாடு வயசு இல்ல, ரொம்ப வயசாயிடுச்சு. இருந்தாலும் இந்த நாட்டை கட்டி அரசாள நீதான் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று தடாதகை பிராட்டியிடம் அரசனானவர் சொல்கிறார். தடாதகை பிராட்டி சரி அப்பா என்று சொல்லவே நாளை காலை அரசவையை கூடுவதற்காக அத்துணை பேரும் அரசவையில் வந்தாச்சு. மந்திரிமார்கள் அத்துணை பேரும் அரசவையில் கூடியிருக்கின்ற வேளையிலே இளவரசியை அழைத்து தடாதகை பிராட்டிக்கு முடிசூடும் பட்டத்திற்கு அவருடைய அந்த கிரீடத்தை எடுத்து தகப்பனார் மலையத்துவசன் எடுத்து தலையில் சூட்டுகிறார். அரசே நிறுத்துங்கள், அரசே நிறுத்துங்கள். யாரது? யாரையா? என்னுடைய மகளுக்கு பட்டம் சூட்டும் நேரத்தில் நிறுத்துங்கள் என்று சொல்வது. அரசே, இது முறையாகாது. ஒரு நாட்டை பெண் ஆள்வதா? ஒரு பெண் வீட்டை தான் ஆளணும். நாட்டை எப்படி ஆளும்? ஆமா, வீட்டை தான் ஆள வேண்டும். கணவனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்ததுக்கு பின்பு வீட்டில் உள்ள அடுப்பங்கரையில் தான் அவர்களுக்கு வேலை. ஆமா ஆமா, இங்க மாறி நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் அவரு ஆமா அப்படின்றாரு. எனக்கு நம்ம புரியல. ஆமா 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 சொன்னது நான். ஆமையா அண்டையா. ஆமையா, சாலமன் பாப்பா சொன்ன கதை மாதிரி இருக்குது. ஆமையா ஆமையா ஆமையா, அப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காடு தானே. ஆமையா, இப்ப அப்படி நடக்கலையா அப்படி சொல்லிக்கலாம். கணவன்மார்கள் மனைவிக்கு அடுப்பங்கரையில் சோறாக்குவதும் கணவனுக்கு வளைப்பதும்
பணிவிடை செய்வதும் மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்வதா? ரொம்ப கஷ்டம் தான். கோவிலம்மா அருள் பிரசாதம் உண்டு. அருள் பிரசாதம் எல்லாம் பெற்று செல்லணும். பௌர்ணமி என்றால் அம்மையுடைய அந்த அருள் பிரசாதம் ரொம்ப விசேஷமானது. யாரும் வீட்டுக்கு செல்லக்கூடாது. அருள் பிரசாதம் சென்று செல்ல வேண்டும். அப்போ மாமனாரை மாமியாரை பார்க்கணுமா? என்னையா சொல்றீங்க? இது புதுசா இருக்கு. ஆமா, உனக்கு நான் 100 பவுன் நகையும் கொடுத்து 10 லட்சம் ரூபாய் கையிலையும் கொடுத்து ஒரு ஆடி காரையும் கொடுத்து ஆடி காரு வேற வீடு கொடுக்கலையே. வீடு கொடுக்கலையா? ஆமா, வீடு கொடுக்கலையா? வீட்டுக்கு தான் பணம் கொடுத்து கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு பெரிய வீடு கொடுத்திருக்காங்க. ஓ, அந்த வீடு உங்களுக்கு கொடுத்ததா? ஆமா, அந்த போர்ட்டிஸ்க்கு ஆப்போசிட் நடுவுல அந்த ரோட்டுக்கு நடுவுல ரவுண்டான இருக்கு. ரவுண்டான மாதிரி இருக்கு. ஆமா, அந்த ரவுண்டானவை தான் எழுதி கொடுத்திருக்காங்க. இல்ல, அது நாளைக்கு போய் அஸ்திவாரத்தை போடுற. இல்ல, உங்க மாமா கூட அதுல நின்னாப்ல. சரியா ஐயா? நாளைக்கு போறோம். கலெக்டர் ஆபீஸ் ரவுண்டானால அஸ்திவாரத்தை தோன்றோம். அது ஏற்கனவே தோண்டி தான் கிடக்கு. அப்படியா? நான் ரொம்ப நாள் ஆச்சு அந்த பக்கம் போயிட்டு. ஆமா, அதனால மாமியாரு மாமனாய் அதெல்லாம் பார்க்க முடியாது ஐயா. என்னையா சொல்லுகிறேன்? ஒரு பெண் என்றால் அரசை ஆளக்கூடாதா? சோர் வைப்பதற்கும் பணிவிடை செய்வதற்கு மட்டும் பெண்கள். ஏன் அரசு? நான் கொஞ்சம் மெதுவா தான் பேசணும். வீட்டுக்கு போன உடனே இது அப்படியே மாறி அடிச்சிடக்கூடாது. அடிக்கும். ஆமா, நான் பேசுனதுக்கு அடிக்கும். ஆதலால் அந்த அரசுக்கு பட்டம் சூட்டக்கூடாது என்று மந்திரி முழங்க அரசர் முடியவே முடியாது, என் இளவரசிக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று சொல்ல, இளவரசி ஆகிய தடாதகை, நான் இப்ப என்ன செய்ய வேண்டும்? உங்களிடம் போரிட்டு நீங்கள் தோற்றுவிட்டால் நான் இந்த இளவரசி பட்டம் சூட்டிக் கொள்ளலாமா அப்படின்னு தடாதகை கேட்கிறார். தடாதகை விராட்டி, நான் போரிட்டு என்னுடன் போரிட்டு உன்னுடன் நான் போரிட்டு கொண்டு இந்த இளவரசியாக நான் பட்டம் சூட்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி மந்திரிக்கும் யாருக்கும் இளவரசியான தடாதகைக்கும் பயங்கரமான வாளித்தம் நடக்கின்றது. வாளித்தத்திலே தடாதகை விராட்டி ஜெயிக்கிறாள். மந்திரியானவர் கீழே விழுந்து கிடக்கிறார். ஐயோ இளவரசி, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் யார் என்று தெரியாமல் நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். பெண் என்றால் சமைப்பதற்கும் பணிவிடை செய்வதற்கும் என்று நினைத்து விட்டேன் அம்மா. நீங்கள் தான் இந்த நாட்டிற்கு இளவரசியாக இருக்க வேண்டும். ஆமா, நீங்கள் தான் இந்த மதுரையை ஆள வேண்டும் என்று மதுரையை மலையகுசன் அரசரிடம் மந்திரி கூற, உடனே அகத்திய மாமுனிவரும் அந்த இடத்தில் வந்து கூடுகிறார். அகத்திய மாமுனிவர் தடாதகைக்கு இளவரசி பட்டம் சூட்டுகிறார். ராணியாக அலங்கரிக்கின்ற நேரத்தில் தான் மீனாட்சி அங்கே வருகின்றார். எப்படி மீனாட்சி அங்கே வருகின்றார்? எப்படி? தடாதகை இருக்கும் பொழுது மீனாட்சிக்கு அங்கே என்ன வேலை? தடாதகைக்கு பெயரை மாற்றிவிடப் போகிறார்கள். ஏனென்றால் மீனாட்சியை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு அழகு பொருந்திய ஒரு தெய்வம், ஒரு அழகான ஒரு அம்மை என்றால் அது மீனாட்சி தெய்வம். பார்க்க சலிக்காத நம்முடைய கோவிலில் வந்தாலும் ஆதி நாராயணியே பார்த்துக்கிட்டே நிக்கலாம். ஆனா அவளுடைய அந்த அழகான ஒரு பரதநாட்டிய கலையோடு நிற்பான். அவ கலை நயத்தோடு. ஆமா, அந்த கலை நயத்தோடு இருக்கின்ற நம்ம ஆதி நாராயணி எப்படியோ அதே போன்றுதான் தடாதகை பிராட்டியும் இருக்கின்றார். தடாதகை பிராட்டியோட கண்கள் மீன்களை போன்று அழகாக இருக்கின்ற காரணத்தினால் அகத்திய மாமுனிவர் இன்று முதல் மீனாட்சி என்று பெயர் எடுத்தார். என்ன பெயர்? மீனாட்சி. மீனாட்சி. மீன் என்றால் பாண்டிய நாட்டினுடைய சின்னம். ஆமா. ஆட்சி என்றால் ராணி. ஆமா. மீனும் ஆட்சியும் சேர்ந்து அவருடைய கண்களை போன்று மீன் போன்ற கண்களை உடையவனான் ஆகியதால் மீனாட்சி என்று பெயரிடுகின்றார். மீனாட்சி என்ற பெயரிட்டு அவள் அரசவையில் இளவரசியாக ஆகிய பின்பு என்ன நடக்கிட்டு தெரியுமா? என்ன நடக்குது? நாள அண்ணன் நாளையிலே நல்லதொரு வேளையிலே மீனாட்சி நல்ல புரிந்துவா மீனாட்சி பெரியவள்
அரசர் எல்லாம் ஆட்சி கேட்டு கட்டிடுவார். நாடு விட்டு நாடு போய் போரிடவே சென்றிடுவார். நாடு விட்டு நாடு போய் போரிட சென்று விட்டாள் அம்மையான மீனாட்சியானவள். ஒரு நாடு நாடாக சென்று அங்கே போரிட்டு அரசர்களை எல்லாத்தையும் சிற்றரசர்களாகவே ஆக்கிவிட்டார். ஒரு அரசர்களையும் அத்துணை நாட்டில் உள்ள அரசர்களையும் தன்னுடைய தாயின் கீழே சிற்றரசர்களாக இவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்ற போரிட போரிட ஆமா விட்டுக் கொண்டே இருக்கிறார். ஆமா, இப்ப இங்க உள்ள மக்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த வில்லிசை பாடிட்டாங்க. நாளைக்கு நம்ம அங்க நடக்கூடிய வில்லிசைக்கு நம்ம சாமியோட வில்லிசை அங்க இருக்குது போடுன்னு வராங்க தெரியுமா? ஆமா, அதே மாதிரி போரிட்டு 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 அத்துணை நாட்டில் உள்ள அரசர்களையும் தன்னுடைய சிற்றர்களா அரசர்களாக ஆக்கி கொண்டாள். ஆக்கிக்கொண்டு இறுதியாக எங்க செல்கிட்டார் தெரியுமா? எங்க? நாடு விட்டு நாடு போய் கையிலை மலை தானே. நாடு விட்டு நாடு போய் போரிடவே தூக்கிடும் மீனாட்சி நல்ல வாசலில் பெருமாளோடு நல்ல வாசலில் பெருமாளோடு போரிடவே சென்றிடுவார் போரிடவே சென்றிடுவார் மீனாட்சி மீனாட்சி போரிட கையில் என்னென்ன கொண்டு போயிருக்கா தெரியுமா? என்னென்ன கொண்டு போயிருக்கா தெரியுமா? கையில் நல்ல அம்பம் வேலுடனும் வாளுடனும் படை வீரர்களுடன் அழகாக மீனாட்சி கைலை வாசலில் போய் அடைகின்றாள். கைலை வாசலிலே யார் காவல் காக்கின்றார்? கைலை வாசலிலே யார் காவல் காக்கின்றார்? ஒரு சிவபெருமான் கோவிலுக்கு வருகின்றோம். சிவபெருமானை தரிசிக்கும் முன்பாக யாரை கண்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள்? நந்திதான் முதற்கண். அப்போ கைலை வாசலுக்கு போனால் நந்திதான் முதற்பன். ஆமா, கைலைக்கு சென்றால் நந்தியிடம் பர்மிஷன் என்கின்ற ஒரு அனுமதி சீட்டு பெற்றுக் கொண்டுதான் செல்ல வேண்டும். ஆனால் அங்கே அனுமதி மறுக்கப்படுகின்றது. என வந்திருக்க ரூபமோ மீனாட்சி 3 தனங்களோடு கோபமாக கையில் வில்லேந்தி வாளுடனே மூர்க்க குணத்துடன் வந்து, ஏய் யார் அங்கே? உங்களை போரிட்டு உங்களுடைய கைலையை நான் பற்றிக் கொள்ள வேண்டும். வர சொல்லும் தலைவனை, வர சொல்லும் உன்னுடைய சிவபெருமானை. இதற்கு முன்பாக ஒரு காரியம் உண்டு. அந்த கடம்ப வனத்திலே இருக்கின்ற சொக்கநாத சுவாமியை மீனாட்சி போரிடுவதற்கு முன்பாக தொழுது கொண்டுதான் எப்பொழுதும் கிளம்புவார். ஆமா, எப்பொழுதும் மீனாட்சி அம்மன் மட்டுமல்லாமல் அங்க இருக்கின்ற மதுரை மாநகரில் இருக்கிற அத்துணை பேரும் சொக்கநாத சுவாமியை இப்பொழுது அந்த கடம்பவனம் மாறி அழகாக சொக்கநாதர் திருக்கோவிலாகவே மாறி உள்ளது. அந்த சொக்கநாத சுவாமியை அடிபணிந்து கொண்டு மீனாட்சி தேவியானவள் கைலையை நோக்கி செல்கின்றார். அங்கே அனுமதி மறுக்கப்படுகின்றது. வாளுடனே சென்ற நல்ல மீனாட்சியும் போரிடுவாள். மீனாட்சி போரிடுவாள்.
விண்ணவர்கள் போரிடுவார் கிண்ணவர்கள் மடனோ தானும் வந்து மடனோ தானும் வந்து போரிடவே வந்திடுவார் இவர்களும் முனிவர்களும் இங்கு எங்கே போரிடவே இவர்களும் முனிவர்களும் சேர்ந்து எங்கே போரிடவே மீனாட்சியும் ஊர்க்கம் கொண்டே மீனாட்சியும் மீனாட்சி அந்த புத்தகோணம் அந்த மீனாட்சி போரிட சென்றிருக்கின்ற நேரத்திலே வானவர்கள் விண்ணவர்கள் தேவர்கள் முனிவர்கள் பிரம்மா விஷ்ணு அத்துணை பேரும் சேர்ந்து அந்த கைலையிலே போரிடுகின்றனர். அந்த போரிடுகின்ற வேளையிலே அத்துணை பேராலையும் மீனாட்சியை போரை நிறுத்த முடியவில்லை. போனேன் என்றால் கையிலே கைக்குள்ளாக்கி தான் கொண்டு செல்வேன், கைப்பற்றி தான் போவேன். ஆமாம், வெற்றி மட்டுமே அரசு என்று தெரிந்து அந்த அரசனை என்னுடைய நாட்டிற்கு சிற்றரசனாக்கி விட்டு நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஆமா என்று சொல்லி உன்னுடைய அரசனை வர சொல் என்று நந்தியம் பெருமாளிடம் சொல்ல, நந்தியம் பெருமாளோ இறைவனை நோக்கி போகின்றார். இறைவா இறைவா நமச்சிவாயா, இறைவா எங்கிருக்கிறாய் இறைவா? சொல்லுங்க நந்தியம் பெருமாளே, சொல்லுங்க. ஏன் இந்த வேகம்? எதற்காக? ஆமா, எதற்காக இந்த கோபத்தோடு இந்த அழுகுறல்? எதற்காக? நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் யாம் அறிவேன், எல்லாவற்றையும் யாம் அறிவோம். ஏனென்றால் பார்வதி வருவாள் என்று அவருக்கு தெரியும். அதற்கான நேரமும் வந்துவிட்ட காரணத்தினால் சிவபெருமானம் அழகாக பார்வதிக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? காத்து கொண்டிருக்கிறார். ஆமா, காத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நந்திய பெருமாள் வந்து இப்படி கூக்குரல் விடுகிறார், எங்களை காப்பாற்றுங்கள். அந்த அபலை குரலை கேட்டு சிவபெருமான் வரச்சொல் பார்வதியை, நானும் பார்த்து விடுகிறேன் என்று. பார்வதி நேருக்கு நேராக சிவபெருமானை பார்க்கின்ற வேளையிலே சிறிது நேரத்திலே சிவபெருமானின் மனதிற்குள் இருந்த அழகான ஒரு ஒளி பார்வதியின் முகத்திலே வந்து தெரிகின்றது. ஆமையா, அழகாக வந்து தெரிகின்ற அந்த ஒளி பார்வதியின் முகத்திலே வந்து விடுகின்றது. பார்வதியின் மூர்க்க குணமோ எங்கோ பறந்து சென்று விட்டது. கையில் கொண்டு வந்த வில்லை காணவில்லை, அம்பை காணவில்லை, காணவில்லை, படை சூழ வந்த அத்துணை வீரர்களையும் காணவில்லை. ஆமையா, அத்துணை வீரர்களையும் காணவில்லை. மீனாட்சி தேவியை மற்றும் அங்கே நிற்கின்றாள். எப்படி நிற்கின்றார்கள்? எப்படி அழகாக ஒரு நாணத்தோடு, தாங்கள் யாரோ? தாங்கள் யார்? நான் சிவன். நீங்கள் சிவபெருமானா? உங்களை கண்டவுடன் என் மனது என்னவோ சொல்ல நினைக்கின்றது. இறைவா, உனக்காகவே நான் காத்திருக்கிறேன். அப்படியா இறைவா? என்னை மனம் கேட்டு வருவீர்களா? வருகிறேன். என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா? கண்டிப்பாக. சத்தியம் செய்யுங்கள் இறைவா, திருமணம் செய்து கொள்வீர்களா? இறைவனம் சத்தியம் செய்கின்றாள். பெண்ணே பார்வதி, பெண்ணே மீனாட்சி, நீ உன் நாட்டிற்கு செல், எண்ணி 8 நாளைக்குள்ளே நான் அங்கு வந்து செல்வேன் என்று சத்தியம் பண்றார். சத்தியம் பண்ணி மீனாட்சியை வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார். ஆமா, மீனாட்சியை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டு சிவபெருமான் எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி எப்படி? அந்த கைலை நல்ல நகரை விட்டு சிவபெருமான் ஆனும் வாரார். நல்ல
பதியம் பெற்று சிவபெருமான் தானும் வாரா ஆசி நல்ல பதியம் பெற்று சிவபெருமான் தானும் வாரா ஆசி நல்ல பதியம் பெற்று சிவபெருமான் தானும் வாரா ஆசி நல்ல பதியம் பெற்று சிவபெருமான் தானும் வாரா மீனாட்சி கண்டிட மீனாட்சி கண்டிட சிவபெருமான் தானும் வாரா எட்டு நாள் சொல்லியிருக்கிறாரு ஒரு நாள் முடிந்தாச்சு 8 நாட்கள் இருக்கிறது நான் சொன்னது 8 நாட்களில் திருமணம் செய்து கொள்வேன் அப்ப அது இந்தியா ஃபுல்லா அவர் வர நம்ம கைலாச மாமலையை விட்டு மதுரை மாநகர் நோக்கி வர வேண்டும் அப்ப எப்படி வராரு எப்படி காசி நல்ல பதியம் விட்டு சிவபெருமா நடந்து வாரா காசி நல்ல பதியம் விட்டு சிவபெருமா நடந்து வாரா ஆகாய மார்க்கத்திலே ஆகாய மார்க்கத்திலே சிவபெருமான் தானும் வாரா ஆகாய மார்க்கத்திலே ஆகாய மார்க்கத்திலே சிவபெருமான் நல்ல பதியம் பெற்று மீனாட்சியை காணவாரா சலமாதியில சிவபெருமான் தானும் வாரா சலமாதியில சிவபெருமான் தானும் வாரா அழகிடல்ல மீனாட்சி அழகிடல்ல மீனாட்சி அவளை கண்டிடவே தானும் வாரா அங்கே கேரளா பதிதனிலே வந்தடைந்தார் சிவபெருமான் கேரளாவில் நிறைய அம்மன்மார்கள் இருக்கிறார்கள் தேவர்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேரும் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்றாங்க என்னது காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு என்னது மலையாளத்துல வந்து தெய்வத்தின் சொந்தம் நாடு தெய்வத்தின் சொந்தம் நாடுன்னு அப்ப தமிழ்நாடு என்ன தெய்வத்துக்கு பக்கத்து விட்டு நாடா இல்ல அந்த பக்கம் கேரளாக்காரங்களுக்கு மட்டும் என்னவா கொழுப்பு அப்படி கேரளக்காரங்களுக்கு மட்டும் தெய்வத்தின் சொந்த நாடு நம்ம தமிழ்நாடு நமக்கு யாரு அவருக்கு நாடே தான் தமிழ்நாடு நமக்கு சொந்த நாடுதான் அப்போ கடவுள் நிறைந்த நாடு அவர் எல்லா தமிழ்நாட்டில் வந்து இல்லாத தெய்வங்களும் இல்லை சிறு தெய்வங்கள் முதல் பெரு தெய்வங்கள் அத்துணை பேரும் தமிழ்நாடு எங்கு சென்றாலும் ஒரு தெருவுக்குள்ள போறோம்னா அங்கே ஒரு 1000 தெய்வம் இருக்கும் ஊருக்கு 4 கோயில் இருக்கு வீட்டுக்கு ஒரு தெய்வம் இருக்கு ஐயா ஒரு இடத்துல எல்லா வீட்லயும் இருக்கு ஆமையா ஆடி மாசம் வந்தாச்சுன்னா எல்லா வீட்லயும் கூட இருக்குது ஐயா அப்படியாக கேரள மாநிலம் வந்து சிவபெருமான் அங்கிருந்து எப்படி வருகின்றார் தெரியுமா எப்படி கேரள சலாம் விட்டு தமிழகம் வந்தடைந்தார் தமிழகம் வந்தடைந்தார் குமரையே தாவம் செய்து வாராரையா தாவம் செய்து வாராரையா சன்னதி சன்னதி வாராரையா சுசீந்திரத்திலே தானு மால் ஐயன் இந்த 3 பேர் இருக்கிறார்கள் தானு மால் ஐயன் அப்படின்னா என்னய்யா தானு மால் ஐயன் அப்படி என்றால் என்ன சொல்லிட்டாங்க தானு மால் ஐயன் எல்லாருக்கும் தெரியும் ஒருக்க சொல்லிதாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படியா எம்பெருமான்கள் முப்பெரும் தேவர்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய 3 பேரும் குடியிருந்து
அருள் புரிகின்ற ஒரே ஸ்தலம் புண்ணிய ஸ்தலம் சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவில். சரி. தானுமாலையனே சிவ தானுமாலையனே தானுமாலையனே செவியோனே விடையறிவரும் பெருமாளே விடையறிவரும் பெருமாளே பாதிவரும் எங்கள் கோரை தேடி வந்து திட்டிட இன்னும் வருத்தாமதமே சிவமே வருத்தாமதமே சிவமே வருத்தாமதமே. பெருங்கோவில் கொண்ட பெருமான் பெருங்கோவில் கொண்ட பெருமானே இங்கு வந்து அருள்புரி தாமதமே சிவமே தாமதமே. நாஞ்சில் நாடதிலே அழகாக சுசீந்திரம் என்று சொல்லக்கூடிய அழகான திருத்தலத்திலே இறைவன் 3 தேவர்களும் அழகாக இருந்து அருள் பாலிக்கின்றார்கள். சிவன், பிரம்மா, விஷ்ணு, தானோ மாலையன். தனித்தனியாக ஒரு கோவிலுக்கு செல்வது பதிலாக 3 பேரும் சேர்ந்திருக்கின்ற அந்த திருத்தலத்துக்கு செல்லும் பொழுது அழகான ஒரு அருள் கிடைக்கும். நம்முடைய திருத்தலத்தின் பெருமையும் சொல்லிவிட்டேன். நம்முடைய நங்கன்மலையிலே ஆதி சிவநாத சுவாமி திருக்கோவில் இருக்கிறது அல்லவா? அந்த திருக்கோவிலிலே நாராயண அம்சம் பொருந்தி இருக்கின்றது. அந்த நாராயண அம்சம் பொருந்தி இருக்கின்ற காரணத்தினாலேயே நம்முடைய திருக்கோவிலில் ஆதி நாராயணி அம்பாள் வந்து அழகாக அருள் பாலிக்கின்றார். சங்கர நாராயணர் திருக்கோவிலுக்கும் நம்முடைய திருத்தலத்துக்கும் அழகான ஒரு கனெக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய தொடர்பு உண்டு. தொடர்பு. ஆமாய்யா. பழைய சித்தர்கள் எல்லாம் இந்த கோவிலில் இருந்து பூஜை செய்திருக்கிறார்கள். இந்த நங்கன் விளையிலே ஆதி சிவநாதர் திருத்தலத்திலே நிறைய சித்தர்கள் இந்த கோவிலிலே இருந்து பூஜை செய்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு அழகான ஒரு சித்தர், அந்த சித்தர் பெயரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. கோவில், இந்த கோவில் வந்து இங்கு எழும்புவதற்கு முன்பாக பழைய கோவில் அதுல இருந்திருக்குது. அந்த பழைய கோவில் இருக்கின்ற நேரத்திலே இறுதியாக ஒரு சித்தர் எங்களுடைய அத்தனை பேரோட கண்களெல்லாம் வந்து காட்சி கொடுத்தார். சிவபெருமான் எப்படி வருவார் என்று உங்களுக்கு தெரியும் தானே? வண்டாகி புழுவாகி, ஒரு புழுவாக வந்து சிவபெருமான் காட்சி தருவார். ஒரு பாம்பாக இருக்கலாம், ஒரு எறும்புவாக இருக்கலாம், ஒரு தேனீயாகவும் இருக்கலாம், ஒரு மனித ரூபம் கொண்ட பிச்சைக்காரனாக வந்து பிறக்கலாம். ஒரு யாசகம் கேட்கும் பிச்சைக்காரனாக நம்முடைய திருக்கோவிலேயே கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள்
3 நாட்கள் இந்த திருக்கோவிலிலே அமர்ந்திருந்தார். யாசகம் செய்தார். அவருக்கு உணவு கொடுப்பதற்கு ஒரு கோவில் என்று சொல்லும் பொழுது சுத்தம் வேண்டும் என்று சொல்வார்கள். ஆமா. அவருடைய அழகான உடையை இல்லை, குளிப்பதற்கு வசதி இல்லை, நடந்து செல்ல முடியாது, எப்படி இங்கு வந்தார் என்று கூட தெரியாது. காலிலோ அடிபட்டிருந்தது. நாங்கள் நினைத்தோம் ஏதோ வழிபோக்கர் என்று சென்று இருக்கிறார் என்று நினைத்தோம். அவர் எங்கெல்லாமோ யாசகம் செய்த அத்துணை செல்வங்களை அத்தனையும் கையில் இருந்து அந்த திருக்கோவிலில் வைத்துவிட்டு அடுத்த நாள் காலையில் பூஜை செய்ய நான் வருகின்றேன். அத்துணை ரூபாயா இருக்கட்டும், காசு அத்தனையும் அந்த திருப்படியிலே இருக்கின்றது. அவரை காணவில்லை. அப்போ பிரசன்னம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு இந்த கணக்கில் தெரியுது, சித்தர்கள் வாழ்ந்த பூமி இந்த நங்கன் விளை. சிவபெருமானை பூஜித்த ஒரு யார் என்று கேட்டால் ஒரு சித்தராக கூட இருக்கலாம். அது சங்கர நாராயணர் திருக்கோவிலுக்கும் நம்முடைய ஆதி சிவநாதர் திருக்கோவில் நங்கன் விளைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய தொடர்பு இருக்கின்றது. இந்த தொடர்பு மூலமாகவே நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இங்கே சித்தர்கள் நிறைந்த ஒரு அழகான ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்தில் போன சிவராத்திரிக்கு வில்லு வச்சு இந்த கோயில் நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டு 2 வில்லிசை குழுவினர் வந்து பாடினாங்க. மாசி முடிந்து, பங்குனி முடிஞ்சு, சித்திரை முடிஞ்சு, வைகாசி முடிஞ்சு, ஆனி வந்து பிறந்தது. ஆனி மாதத்திலே இறைவன் எம்பெருமான் என்ன சொல்கிறார்? நீயே வில்லமைத்து பாடுவாய் என்று அழகான ஒரு வழிமுறையும் கொடுத்து அத்துணை அதற்கு ஏற்றபடி இறைவன் நம்ம கூட இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு உறுதுணையான ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் இருக்கின்றாள் என்றால் அது இறைவன் கொடுத்த வரம். இறைவன் கொடுக்கின்ற வரத்திலே 2 விஷயங்கள் உண்டு. கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். பண்டு இப்ப கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது இப்பொழுது ஏன்னா மாறி போச்சு, காலம் மாறி போச்சு. பண்டு கணவனை எப்படி கூப்பிட்டாங்க? நாதான். எப்படி கூப்பிட்டாங்க? நாதான்னு கூப்பிட்டாங்க. கொஞ்சம் குறுகிய காலத்துல வரும்பொழுது எப்படி கூப்பிட்டாங்க? அத்தான்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு எப்படி கூப்பிட்டாங்க? மாமான்னு கூப்பிட்டாங்க. அதன் பிறகு டேயா பெயர் சொல்லி அழைத்தார்கள். ஆமா, பெயர் சொல்லி அழைத்தார்கள். ஆனந்த், எனக்கு அது வேணும், பார்த்துக்கோ, நீ வாங்கிட்டு வந்துடு அப்படின்றாங்க. இனி அடுத்த ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களிலே கணவனை டேய் வரும்போது எனக்கு நீ வந்து அந்த இது வாங்கிட்டு வர, ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிட்டு வர, ஃபவுண்டேஷனும். ஆமா, ஃபவுண்டேஷன் முக்கியமா இருக்கணும். இல்லைன்னா ஒன்ன ஃபவுண்டேஷன் ஆக்கிடுவேன். இல்ல ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட் ஆக்கிடுவேன். பார்த்துக்கோ, அந்த காலகட்டங்கள் வருது. அதாவது முன்றைய காலங்களில் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று இருந்த காலம் மாறி கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமாக மாறிவிட்டது. ஆதலால் அனைத்து பெண்மணிகளும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடும் பொழுது அந்த குணம் அத்தனையும் மறைந்துவிடும். சிவநாமங்கள் சொல்லும் பொழுது மறைந்துவிடும். சிவசிவா ஹரகரா, சிவசிவா ஹரகரா என்று சொல்லும் பொழுது மறைந்துவிடும். அந்த அத்திரி முனி பத்தினி என்று சொல்லக்கூடிய சுசித்திரத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய மனைவி அத்திரி முனி. அழகாக அந்த கதையெல்லாம் சொன்னோம்னா இன்னும் நேரம் போயிட்டே இருக்கும். ஒரு குழந்தையாகவே இறைவன் காட்சி கொடுத்தார். குழந்தையாகவே தன்னுடைய குழந்தையாகவே அந்த அத்திரி முனி பத்தினி வளர்த்து வந்தாங்க. அதனால அந்த சுசீந்திரன் சலமதியிலே இறைவன் வந்து வழிபட்டு தவம் இருந்து பார்வதியை இருக்கின்ற மீனாட்சியை திருமணம் செய்வதற்காக அவர் சுசீந்திரம் வந்து அடைந்தார். சுசீந்திரம் வழியாக வந்து அவர் எங்கு செல்கின்றார் தெரியுமா? எங்கு செல்கிறார்? நாகர்கோவில் வழியாக சிவபெருமான் வந்திடுவார். எப்பர் காந்திமதி என்ற ஒரு பேரிலே எப்பர் காந்திமதி என்று ஒரு பேரிலே அருள் புரிவார்.
சிவபெருமா நல்ல நகரம் விட்டு கோவில் பட்டி கோவில் பட்டி கோவில் பட்டி சிவபெருமான் வந்தடைந்தார் மதுரை மாநகரிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மலையத்தோசன் அரசரிடம் அங்கு ஒரு பெரிய ஒரு பிரளயமே வெடிக்கின்றது. திருடர்கள் வழிப்பறி நடையில் நடந்து கொண்டிருக்கின்றது. சொல்லும் பொழுது அங்கு கள்ளர்கள் சொல்லக்கூடிய பண்டைய காலங்களில் திருட்டு தொழில் நிறைய நடந்தது. மதுரை மாநகரிலே கள்ளர்கள் என்று சொல்லக்கூடிய வழிப்போக்கர்கள் நிறைய பேர் இருந்து அந்த திருடு தொழில் நிறைய நடந்து கொண்டிருந்தது. அந்த வேளையிலே சிவபெருமான் நேரடியாக வந்து அத்துணை பேரையும் தும்சம் செய்தார். ஆமாம், அத்துணை பேரையும் தும்சம் செய்து அந்த காலகட்டத்திலே மீனாட்சி அம்மைக்கு தெரிந்து விட்டது தன்னுடைய கணாரன் வந்து விட்டார், தன்னுடைய நாதன் வந்து விட்டார், தன்னுடைய அத்தான் வந்து விட்டார் என்று. எத்தனை நாட்கள் பிரிந்திருந்தோம். சிவபெருமான் தன்னை 3 வயது பெண்ணாக இந்த மதுரை மாநகரிலே பிறக்க செய்தார். பிறக்க செய்து எத்தனை காலம் நான் அவருக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை வருடம்? ஆமாம், நிறைய காலங்கள் காத்து கொண்டிருந்து தன்னுடைய திருமண வயதை எட்டும் காலத்தில் சிவபெருமானை கண்டு மூர்க்க குணமான அந்த 3வது தனமானது மறைந்து திருமணத்திற்காக அம்மையானவள் தயாராகிக் கொண்டிருந்தாள். அந்த திருமணத்திற்கு மலையத்தோசன் அரசரும் சிவபெருமானை திருமணம் செய்து வருகின்றார்கள். திருமணம் கோலாகலமாக நடந்தேறியதே. திருமணம் அழகாக நடந்தேறியது. அப்பவும் பார்வதி விட்டாளா? பெண்ணாகப்பட்டவள் எப்படியும் ஒரு கேள்வி வச்சுட்டு தான் இருப்பா. அவன் எங்க வேலையம்மா என்ன தெரியல, இந்த பார்வதி கிட்ட மாட்டிக்கிட்டு. ஆமா, நம்ம பார்வதி வேலைய மாமா கிட்ட என்னென்ன கேட்டாங்களோ தெரியல. வேலைய மாமா வந்தாரு, எங்க காணலையே வருவாப்ல. ஆமா, அப்ப பார்வதி அப்பவும் கேக்குறா. என்ன கேக்குறா தெரியுமா? என்னையா கேக்குறா? ஐயா, எங்களோட மதுரை மாநகரிலே இவ்வளவு பெரிய அழகான திருமணம் நடந்திருக்கிறது. என்னுடைய உற்றார்கள், சொந்தங்கள், வந்தங்கள் அத்துணை பேரும் வந்து நிற்கின்றார்கள். நமக்கென்று ஒரு நாதி இல்லையா? கூட பிறந்தது யாருமே கிடையாது. கூட இருந்தது உன்னுடைய சொந்த பந்தம் அத்துணை பேரும் ஒருத்தர் கூட கிடையாது. இத்தனை பேரை தாண்டி ஒண்ணு வந்து பார்த்தேன். பார்வதி, பார்வதி, படைப்பவனே நான் தான். எனக்கு குழந்தைகள் தான் இருக்கிறது. ஆமையா இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்கள்? முருகனும் பிள்ளையாரும் கைலையிலே இருக்கிறார்கள். அவர்களோ என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அவர்கள் தொழிலை பார்த்து கொள்ளவில்லை. முருகன் என்னவோ கோபம் கொண்டு பழனியிலே ஆண்டியாக நின்று கொண்டிருக்கின்றான். பிள்ளையார் என்னவோ தனது தாய் பார்வதியை போல பெண் வேண்டும் என்று குளத்தங்கரையிலும் ஆற்றங்கரையிலும் இருந்து ஒரு பெண்ணையா பார்த்துட்டு இருக்கான். எங்க அம்மாவை போல எப்ப பெண் கிடைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணதுக்குன்னு காத்துட்டு இருக்கான். ஆமா ஐயா, அவங்க அங்கங்க இருக்கும் பொழுது நீ யாரை அழைத்து வருவேன்? சரிம்மா, நீ இப்ப சொன்ன காரணத்துக்காக, ஏன்னா திருமணத்திற்கு ஆக்கி வைத்த அத்துணை பதார்த்தங்களும் மீதம். சரியா? மதுரை மாநகரிலே அத்துணை பெரிய ஒரு பாண்டியமான ஆட்டிலே அழகாக அத்துணை அழகான திருமணம் முடிந்து திருமணத்திற்கு அத்துணை பேர்கள் வந்து சமபந்தி விருந்து சாப்பிட்ட பின்பும் அங்கு உணவு மீதம் இருந்தது. அந்த உணவை உட்கொள்வதற்கு ஆள் இல்லை. இறைவா, எப்படியாவது இந்த உணவை வந்து காலி பண்ணிடணும். யாரை கூப்பிடுறீங்களோ, எப்படி கூப்பிடுறீங்களே, சொன்ன உடனே ஒரு அழகா ஒரு பூதப்படையை அனுப்பிச்சு வச்ச மாதிரி அந்த பூதம் வந்துச்சு. ஆமா, அழகாக ஒரு பூதப்படை வந்து உட்கார்ந்தாச்சு. முடிஞ்சு. ஆமா, அரசரோட சொத்து முடிச்சு. ஆமா, அழகாக ஒரு பூதப்படையை கொண்டு இறைவன் கொண்டு உட்காராச்சு. ஆமா, பூதப்படையை கூப்பிட்டா சும்மா விடுவாரா பூதப்படை? ஆமா, இறைவன் வந்து மீனாட்சிகிட்ட சொல்லியாச்சு, எம்மா
பூதப்படை ஒருவனை நான் கூட்டு வந்துட்டேன், நீ அத்துணை உணவுகளையும் அவனுக்கு பரிமாற சொல்லி, சரியா? பரிமாற சொல்லி பரிமாற கொடுத்தாச்சு. உணவை அருந்துகிறான். பூதப்படை உணவை அருந்துகிறான். அருந்தி முடித்தன பசி 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 பசிக்கிறது. என்ன செய்வான்? மீனாட்சி, நீதானே சொன்னேன் உணவு மீதம் வந்துள்ளது, யாரையாவது அழைத்து உண்ண கொடுங்களேன். பூதப்படையை அனுப்பி வைத்திருக்கேன், தின்ன சொல்லம்மா, சாப்பிட்டாச்சு, இன்னும் உணவு வேண்டும் என்று கேட்கிறான். சமைத்து கொடுப்பார். அப்பந்தான் உணர்கிறாள் மீனாட்சி. ஆணவத்தை விட்ட பின்பும் எந்த மனைவியாக இருக்கட்டும் கணவனிடம் விட்டு சற்று தாழ்ந்துதான் போக வேண்டும். ஆணுக்கு பெண் நிகர் என்று சொல்லலாம், இருந்தாலும் ஒரு கணம் குறைந்துதான் இருக்க வேண்டும். ஆமாம், கணவன்மார்கள் படும் கஷ்டம் பெண்களுக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாது, சொல்ல மாட்டோம். ஆனா வந்துட்டு அதுக்கும் சொல்லிட்டு ரொம்ப லிபரலாலாம் போகக்கூடாது. கணவன்மார்கள் அப்படின்ட்டு ரொம்ப லிபரலா போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கோம். இல்ல வீட்டுல சோறு, ஆமா சோறு கிடைக்காது. அதனால அப்ப மீனாட்சி உணர்றா, சுவாமி தெரியாமல் சொல்லிவிட்டேன், தெரியாமல் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சாமி, தெரியாமல் உங்களிடம் சொந்த பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டேன். இவன் ஒருத்தன் போதும், உங்க அத்துணை பேருக்கும் இறைவன் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? தன்னுடைய கையை மதுரை மாநகரிலே அந்த தரையில் ஓங்கி அடிக்கின்றார். எப்படி அடிக்கிறார்? அடித்த உடனே பதார்த்தங்கள் கடகட கடகட கடவென்று பதார்த்தம் வருகிறது. ஒரு மனிதன் சாப்பிடும் பொழுது பக்கத்தில் என்ன கொண்டு வைக்க வேண்டும்? தண்ணி. ஆமா, தண்ணி. எத்தனை பேர் தண்ணி கொண்டு வைப்பீங்க? எங்கேயா தண்ணி கொண்டு வைக்க நேரம் இருக்குது? முதல்ல அதை சொல்லு. நேரம் இருக்கு. ஆமா ஐயா, 8 மணிக்கு கணவன் வீட்டுக்கு வாரான் ஐயா, 8 மணிக்கு கணவன் வீட்டுக்கு வாரான். இங்க நாங்க அப்பந்தானே பார்ப்போம், நீச்சல் சீரியல் போட்டிருக்கு, அப்படி கண்ணு அங்க தப்பாது அப்படியே இருப்போம். நாங்க அப்படியே இருப்போம், நாங்க எங்கேயுமே போக மாட்டோம். கணவன் வந்தது அப்படி லைட்டா ஓர கண்ணை பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம். வீட்டுக்காரன் வருவான், அவனுக்கு தட்டுல தண்ணி வைப்பான். அப்படியே வீட்டுக்காரன் நேர கிச்சன் பக்கம் போவோம். கிச்சன் பக்கம் போயிட்டு இவ்வளவு எழுப்புனா இவ இப்ப எழுப்பக்கூடாது, அவ இக்காரட்டும், ஏதாவது சண்டைக்கு வந்துருவான்ட்டு சோறு எடுத்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது அப்ப ஒரு சவுண்டு கேட்கும் பாரு, இது விக்கல. ஆமையா, ஒரு நக்கல ஐயா, இல்ல கக்கல் மருந்து மாதிரி இருக்கு. கணவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவனுக்கு உணவு சாப்பிடும் பொழுது தண்ணீர் வைக்க கூட அவளுக்கு நேரம் இல்லாமல் தொடர் சீரியலை பார்ப்பதற்கு தான் நேரம் இருக்கிறது இப்போதுள்ள காலகட்டத்தில். முன்னொரு காலகட்டத்தில் அப்படி இல்லை, சாப்பிடறதுக்கு முன்னாடி முதல்ல தண்ணீரை கொண்டு வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் தட்டுல சோறு கொண்டு போய் எங்க அக்கா கரெக்டா செய்யும். ஆமா, ஏன்னா அந்த அக்கா வந்துட்டு முதல்ல தண்ணி நீ குடிச்சியா, கிளம்பிரு, வீட்டு பக்கம் வந்துடாத, போ, தண்ணி குடிச்சிடல, ஜூஸ் எல்லாம் தர முடியாது, டீ எல்லாம் போட்டு தர முடியாது, நீ கிளம்பிருன்னா அது அப்படி சொல்லக்கூடியது. அது இந்த காலத்துல நீ தவற நினைச்சுக்கிட்ட, அப்படிதானேக்கா? இல்ல இல்ல, அவன் போன வாரம் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு வந்து அமிச்சிட்டாங்க வீட்டுக்கு. இல்லையா, அதனால கணவன் சாப்பிடும் நேரத்திலே தண்ணீர் வைக்க வேண்டும். அப்படி இருக்கும் பூதப்படை அருந்திய பின்பு தண்ணீர் தாகம், தண்ணீர் 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 என்று கேட்கின்றார். உடனே இறைவன் நேர பூதப்படை சொல்றாரு, பூதா அந்த தரையிலே வை கை. எப்படி சொல்கிறாரு? வை கை. அவனும் வைகை என்று கையை தரையில் வைத்ததும் அது நீர் ஊற்றாக தண்ணீர் பாய்ந்து வருகின்றது. அந்த தண்ணீர் விட்டு அப்படி போயிடுச்சா? அது இன்றளவும் வைகை என்று பூதப்படையிடம் சிவபெருமான் சொன்னது இன்றளவும் வைகை நதியாகவே அது கடந்து வருகின்றது. அந்த வைகை ஆற்றிலே முதன் முறையாக நடந்து சென்றது யார் என்று பார்த்தால் அவருடைய அண்ணனாகிய அழகர், கள்ளழகர். சித்திரை மாதத்திலே சிவபெருமானுக்கும் மீனாட்சி தேவிக்கும் திருக்கல்யாணம் நடக்கின்ற வேளையிலே கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதற்கான காரணமும் இதுதான். ஆமாம், கள்ளழகர் வரும் முன்பு திருமணம் நடந்துவிடும். தன் தங்கையின் கல்யாணத்தை பார்ப்பதற்கு தவறிவிட்ட கள்ளழகர் அந்த ஆற்றிலே நடந்து வருகின்றார். ஆனால் பார்வதி திருமணம் நடக்கும் பொழுது கள்ளழகர் பக்கத்தில் இருப்பார் என்று உணர்கின்றாள். அது எல்லாமே ஒரு காரணம் தான். மாமி நினைக்கிறாங்க, என் அண்ணன் என் பக்கத்துல நின்னானா, அப்படிதான் சிரிக்கிறாங்க அவங்க, யோசிச்சு பார்க்கறாங்க. இல்ல அது இப்ப நினைச்சா வருமா மாமி?
அதனால அப்படியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இனிதே நிறைவு பெற்று அழகாக அந்த திருக்கல்யாணம் நடந்து அழகா முடிந்தது. அதன் பிறகு அந்த ஆட்சியை மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் சேர்ந்து அழகாக ஆட்சி நடத்தி கொண்டு வந்திருந்தார்கள். முருக பக்தி கொண்ட அடுத்த ஒருவருக்கு அந்த ஆட்சியை கொடுத்துவிட்டு சிவபெருமானும் சொக்கநாத சுவாமி என்கின்ற சுந்தரேஸ்வர சுவாமியும் கையை நோக்கி சென்றடைந்தாரே. கைலாசநாதனுமாய் பார்வதியும் தேவியுமாய் கைலாசநாதனுமாய் பார்வதி தேவியுமாய் மதுரையம் அகியமே மதுரையம் அகியமே கைலாசம் தனடைந்தார் மதுரை அகியமே அழகாக இத்தனை நேரம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பற்றி எனக்கு தெரிந்த அளவு இந்த வில்லிசையை நான் வந்துட்டு கொண்டு சென்று விட்டேன். எல்லோருக்கும் கதை புரிந்ததா? எல்லாருக்கும் கதை புரிந்ததா? ஆதி சிவநாதரின் ஆதி நாராயணி அம்பாளோட கதையெல்லாம் புரிஞ்சதுங்களா? இந்த கதை புரியணுங்கிறது கொண்ட இவ்வளவு நேரம் என்னால் முடிந்த வரைக்கும் முதல் மேடையிலே நான் நிறைய பேர்த்துக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா முதலில் எனக்கு வில்லிசையில் என்னை வந்துட்டு அமர வைத்த புலவர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கணும். அதற்கு பிறகாக கீபோர்டு வாசித்துக் கொண்டிருக்கின்ற பாலன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். அதே மாதிரி ராஜகிலா அந்த வில்லிசையை சார்ந்த அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். அப்புறம் நம்ம நாஞ்சில் நாடு வில்லிசையில் திரு சிவா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடு கிராமிய சங்கத்தில் உள்ள அத்துணை பேருக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு வேண்டி யாரோ ஒருத்தன் தானே விட்டுட்டு போயிருக்கலாமே, எனக்கு வேண்டி இன்றளவும் இந்த மேடையில் இருந்து எனக்கு வேண்டி அழகாக ஒரு சங்கத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அதை தீர்வு செஞ்சு அழகாக முதல் மேடையை அரங்கேற்றி ஒண்ணுமே தெரியாம வந்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. எங்களுடைய குரு கடுக்கரை சார்ந்த அண்ணன் திரு குமார் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ஆதி சிவநாதரின் அருள் பரிபூர்ணமாக அன்னாருக்கு மென்மேலும் ஒரு கலைஞன் வளரது அந்த குருவின் கையில தான் இருக்குது. நான் சொன்ன உடனே நான் கேட்டேன், மாமா எனக்கு வந்துட்டு பில்லு வைக்கணும்னே, வச்சிருவோம் மருமகனே அப்படின்ட்டு. இன்னைக்கு மத்தியானம் கூட சொன்னாங்க, மருமகனே வில்ல எல்லாம் தேய்ச்சிட்டிங்களா, பாலிஷ் போட்டிங்களா? மாமா இல்லை மாமா, வீட்டில் சொல்லியிருக்கேன் தேய்ச்சி தருவோம். மகள் கிட்ட செய்ய சொல்லக்கூடாது, அந்த வேலை நீங்க தான் செய்யணும். மகளின் மீது ஒரு அன்பு, தன்னுடைய மகளின் கணவனாகவே தன்னை கண்டு என்னை ஒரு மருமகனாகவே ஏற்று நாளைக்கு இந்த அழகான அந்த வில்லிசையில் என்னை அமர வைத்து ஆக்கமும் மூக்கமும் கொடுத்து நீ பாட மருமகனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறைவன் அருள் இருக்குது அப்படின்னு சொல்லி அழகாக எங்களை இங்கே வந்து உட்கார வச்சு பாட வைக்கிறது உறுதுணையாக இருந்த அண்ணன் குமார் அண்ணனுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஆதி சிவநாதர் திருக்கோவிலில் உள்ள நிர்வாகத்தில் உள்ள அத்துணை பேருக்கும் நன்றி உண்மையாவே. ஏன்னா அந்த மயிலாடிலிருந்து ஒருத்தங்க சொல்லிட்டு போனாங்க தெரியுமா, எந்த ஒரு கோவிலிலும் இல்லாத ஒரு அளவுக்கு ஒரு பூஜாரிக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுக்கக்கூடிய அழகான ஊர் திருநங்கன்விளை. திருநங்கன்விளைன்னு நான் பிற்காலத்தில் வரேன்னு சொன்னேன், என் வாயிலிருந்து இப்பவே வந்துட்டு திருநங்கன்விளையிலே இப்படி நடந்திருக்குது. நங்கன் விளையில அழகாக இந்த ஆதி சிவநாதருக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு பூஜாரிக்கு அந்த எம்பெருமானை பற்றிய ஒரு அழகான ஒரு கதையை படிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்த இந்த வில்லிசை அரங்கேற்றத்திற்கு உதவிய அத்துணை நல்லுள்ளம் ஒருத்தருக்கு பேரும் சொல்ல விரும்பல, இருந்தாலும் அத்துணை அன்பர்களுக்கும். ஏன்னா சிவனடியார்கள்னா சிவனடியார்கள் மொத்தம் பேருங்க. ஏன்னா சிவனடியார்களை பெருமைப்படுத்தினா அந்த சிவனை பெருமைப்படுத்துவதற்கு சமமானது. சிவன் இருக்க இடத்துல வந்து பெருமை எல்லாருக்கும் பெருமை. இத்தனை நேரம் பக்தர்கள் அனைவரும் சொல்ல பக்தர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். எங்கெல்லாமோ ஊர்ல இருந்து குருந்தங்கோடு பட்டன்பிள்ளை எல்லா ஊர்ல இருந்தும் எங்களோட இணைந்து அழகாக இங்க வில்லிசையில் கலந்து கொண்டு எங்களுடைய வில்லிசை நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
வழிய வாழியவே வழியவே வாழியவே வாழிய வாழியவே ஊரில் உள்ள பெரியவர் வாழியவே தமிழில் உள்ள நல்லவர் வாழியவே ஒளி அமைத்த சுதிசவன் வாழியவே அம்மொழியும் வாசித்த மாமா வாழியவே உடுக்கி வாசித்த அண்ணன் வாழியவே பேர் வாழியவே இருந்த சிவன் வாழியவே வாழிய வாழியவே மக்கள் எல்லோரும் வாழிய வாழியவே நல்லவர்கள் வாழ்க நல்லவர்கள் வாழ்க நல்லவர்கள் வாழ்க சுற்றத்தார் வாழ்க சுற்றத்தார் வாழ்க அப்பனவள் வாழ்க அப்பனவன் வாழ்க ஆதி சித்தாந்தர்களுடன் எங்களுக்கு ஆர்வத்தை நல்லுணங்களும் வாடிய வாடியவே ஏறு மகிழ் ஏறு விளையாடு முகமற்று இத்தனை நேரம் அழகாக எங்களுக்கு ஒலிவழி அமைத்து கொடுத்த சுஜி சான்ஸ் அன்னார்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். மற்றும் அழகாக இத்தனை நேரம் வீடியோ கவரேஜ் சவிதா யூடியூப் சேனல் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாவே இந்த மாதிரி ஒரு பெருமை யாருக்குமே இருக்காதுங்க. பெருமை தங்க உண்மையாவேங்க. என்னோட ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன் நாளைக்கு அரங்கேற்றம்னு. யாரும் அழைத்து கேட்க மாட்டார்கள், அண்ணே நாளைக்கு உங்களுக்கு எத்தனை மணிக்கு அரங்கேற்றம், நான் வாரேன் வந்து வீடியோ எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா ஒரு கலைஞர் வளருவதற்கு இவர்களும் ஒரு காரணம். யூடியூப் இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே யூடியூப்ல தான் போயிட்டு இருக்காங்க. அவருக்கு நிறைய வெள்ளிசை கலைஞர்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதுல உங்களோட வீடியோவும் போடணும், உங்களுக்கும் நிறைய பெருமை சேரணும் என்று சொல்லியிருக்காங்க. நான் சவிதா வீடியோ அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு வெள்ளிசையில் காண்கலாம். என்னுடைய அடுத்த வெள்ளிசை சுசீந்திரம் ஆசிரமம் பகுதியில் ஒரு இசக்கியம்மன் திருக்கோவிலில் இருக்குது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடுவூர் கரையில் இருக்கின்ற ஐஸ்வர்ய சுமங்கலி பூஜை திருவிழாவில், நடுவூர் கரை சொன்ன பெரிய ஊர், அந்த ஊர்ல இதே மீனாட்சி அம்மன் திருக்கதை திருக்கல்யாணத்தை அந்த கோயிலில் பாடுவதற்கு அழைத்துள்ளார்கள். அங்கே செல்கிறோம். இங்கு கேட்க தவறியவர்கள் நடுவூர் கரை சிவசக்தி அம்மன் கோயிலுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.